சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 29ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் வக்கிர நிவர்த்தி அடைகிறார். நவகிரகங்கள்லேயே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானோட வக்கிர நிவர்த்தி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது குரு பகவான் எந்த வீட்டில் வக்கரம் அடைஞ்சிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலசக்கரத்தோட 2வது வீடு, தனம், வாக்கு, குடும்பம், இந்த மூணையும் குறிக்கக்கூடிய இடத்துல தான் அவர் வக்கரம் அடைஞ்சிருந்தாரு. இப்போ வக்கிர நிவர்த்தி அடைய போகிறாரு. இந்த காலசக்கரத்தோட 2வது வீட்டில் குரு பலமிழந்துட்டார். அப்படிங்கும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனம், காசு, பணம் அப்படிங்கிறது வந்திருக்காது. வாக்கு, கொடுத்த வாக்கு அப்படிங்கிறத காப்பாற்றிருக்க முடியாது. குடும்ப உறவுகளிலும் பல சர்ச்சைகள், சிக்கல்கள், இது எல்லாத்தையுமே குரு பகவானோட அந்த பலமிழந்த காரணத்தால் கெட்டு போயிருக்கோம். இப்போ அந்த இடத்துல குரு பகவான் பலம் அடைகிறார். அப்போ அவரோட பார்வைக்கும் பலம் கிடைக்குது. குரு பகவான் தான் இருக்கிற வீட்டிலேருந்து 5, 7, 9 இந்த 3 வீட்டை பார்க்குறாரு. அந்த வகையில் கன்னிராசி, விருச்சிக ராசி, மகர ராசியை குரு பகவான் பார்க்குறாரு. இப்போ பலமடைகிற குரு உங்களோட ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகிறார். அதாவது குரு பகவான் பலமடைகிற இந்த நிகழ்வு, வக்கிர நிவர்த்தி அடைகிற நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை மாதம் 29ஆம் தேதி பிப்ரவரிக்கு 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த தைப்பூச தினத்தன்று நிகழுது. அப்படிங்கிறதால அன்றைய தினத்தில் காலையிலேயே முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செஞ்சுட்டு மாலை நேரத்தில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வெள்ளைக்கொண்ட கடலையை நைவேத்தியமாக படைச்சு ஏலபாளைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க. இந்த குரு வக்கிர நிவர்த்தி காலகட்டத்தில் கோடீஸ்வர யோகம் உங்களை தேடி வரும். சரி, இப்போ உங்களோட ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட வக்கிர நிவர்த்தி காலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு தான் அதிகமாக இருந்திருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் லாப வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி, தன வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அதாவது 11வது வீடு அப்படிங்கிற லாபஸ்தானம், காசு பணம் கொடுக்கக்கூடிய இடம், தொழில் விருத்தி அடையக்கூடிய இடம், வருமானம் வரக்கூடிய இடம், லாபம் வரக்கூடிய இடம். இப்போ வாழ்க்கையில் 10 ரூபா காசு பணம் வந்துருச்சு அப்படின்னாலே பாதி பிரச்சனைகள் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். பணம் தாண்டா எல்லாத்தையும் தீர்மானிக்குது. இங்கே அவன் அப்படியே நல்லவன் கெட்டவனெல்லாம் பார்க்குறான். காசு இருக்கிறவனுக்கு தான் மரியாதையே கிடைக்குது, காசு இல்லாதவனுக்கு இந்த உலகத்தில் மட்டு மரியாதையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு உங்களை யோசிக்க வச்சுருக்கோம் இந்த குரு பகவானோட வக்கிர காலம் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த லாப வீட்டுக்கும் தன வீட்டுக்கும் அதிபதியான குரு வக்கரம் அடைஞ்சு பலம் இழந்து போனப்ப காசே பொருள் இல்லை. நமக்கு வர வேண்டிய பணம் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே கிடக்கு. ஆனால் ஒரு 50,000 ரூபாய்க்கு நான் கைகட்டி நின்று பதில் சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நமக்கு தர வேண்டியவங்களாம் அப்படியே அசால்ட்டாக பதில் சொல்கிறான், நம்மளால் அப்படி சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கும். ஏன்னா லாப வீட்டுக்கு அதிபதி பலம் இழந்து போயிட்டார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2ஆம் வீடு, தனவாக்கு, குடும்பஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. அப்போ அங்கேயும் பணம் இல்லை, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல. ஒருத்தனை இந்த தேதியில் பணம் கொடுக்கணும், கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் என்னால் கொடுக்க முடியல. எனக்கு தர வேண்டிய ஒருத்தன் தரணும், அவன் கொடுத்துருவான் அப்படின்னு நம்பினா கடைசியில் அவன் கையை விரிச்சிட்டான். என்னால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல, எனக்கு பெரிய மன உளைச்சலாக இருக்குது. ஏதாவது கடங்காரன் ஃபோன் பண்ணாலே ஒரு மாதிரி சலிப்பாக இருக்குது. என்னடா நம்ம வீட்டு காசை போட்டுன்னு நம்ம இப்படி நிற்கிறோமே அப்படிங்கிற மாதிரியான சலிப்பு இருக்கும். ஒரு கட்டடம் கட்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க, பாதியில் அந்த கட்டட வேலை நிற்கும், காசு பணம் இல்லையே, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, வர வேண்டிய பணம் இல்லையே அப்படின்னு இப்படி தடை தாமதங்களோடையே ஒரு ஏகப்பட்ட மாதங்களை ஓட்டியாச்சு. குரு வக்கரமான நேரத்துலேருந்து சுத்தமாக பணம் வரல. ஒரு 2 மாதத்துக்கு மேலே கையே இறுக்கி போட்ட மாதிரி இருக்குது. அன்றாட செலவுக்கே பார்த்தீங்கன்னா கை காசை எண்ணி செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்குது. இதால் பார்த்தீங்கன்னா குடும்பத்துலேயும் பிரச்சனை. தேவையாது, நம்ம வீட்டு காசை விட்டு இன்னொருத்தண்ட கொடுத்துவிட்டு அப்படின்னு வீட்டில் சம்சாரமோ தாயோ சண்டைக்கு வருவாங்க. எல்லாம் அனுபவி. அப்பயே சொன்னேன் கொடுக்காதையான்னு. இல்லை அவன்லாம் நல்லவன், கொடுத்துருவான்னு சொல்லி கொண்டு ஊரில் ஒப்படைச்சிட்டு வந்து நிற்கிறல்ல, நீ நெல் உனக்கு தேவை தான் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இந்த ஏச்சி பேச்சுக்கெல்லாம் ஆளாயிருக்கும். போதாத குத்தத்துக்கு ஜென்மசனிங்கிறதும் பலமடைஞ்சு போயிருக்கு. நம்ம உடம்புலையும் பிரச்சனை, குடும்பத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தருக்கு வைத்திய செலவு அப்படிங்கிறதையும் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை, பேர பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை, நமக்கே உடம்பு சரியில்லை, இப்படி மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் இழுத்துட்டு கிடக்கு. இப்படிப்பட்ட சூழலில் மாட்டின நேரத்தில் தான் இப்போ குரு பலம் அடைகிறார். அப்பா ரொம்ப சந்தோஷம்டா சாமி, ஒரு நல்ல வார்த்தை சொன்னீங்க ஜோசியரை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும். இப்போ வர வேண்டிய பணம் அப்படிங்கிறது வந்துடும். தை மாதம் 29ஆம் தேதி, பிப்ரவரி 11ஆம் தேதிக்கு மேலே வர வேண்டிய காசு பணம் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. அதுமாரி கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலன்னு தடுமாறிக்கிட்டு கிடந்தவங்களாம் இதுக்கு மேலே இந்த குரு வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றிடுவீங்க. அதுமாரி பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், நல்ல பேச்சாற்றல் உள்ளவர்கள், ஒரு அரசியல் மேடை பேச்சாளர்கள், ஊடகத்தில் இருக்கிறவங்க, பத்திரிகை துறையில் இருக்கிறவங்க, விரிவுரையாளர்கள், மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட போதிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கல. எங்கெங்கேயோ அலைஞ்சு பார்த்துட்டு சரியான வாய்ப்பு அப்படிங்கிறது அமையலைங்கிறத தாண்டி இதுக்கு மேலே உங்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடிக்கிட்டு வரும்.
அது மாதிரி குரு பகவான் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம குருவாக இருக்கார். ராசிக்கு 4வது வீட்டில் போய் குரு உட்காந்துருக்கார். 4ஆம் இடத்துல குரு உட்காந்து இப்போ பலம் அடைகிறார். அவர் பலவீனம் அடைஞ்ச காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை, தாயாருக்கு பிரச்சனை, வெட்டியாக மருத்துவ செலவு, 15,000 சம்பளம் வாங்குறேன், 10,000 ஆஸ்பத்திரிக்கு போயிடுது, 5,000 வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு மாத கடைசியில் கடை வாங்குற மாதிரி தான் ஆகி போகுது. அப்படி எல்லாம் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இனிமேல் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இருக்காது. அதை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. ஏதோ ஒரு சளி ஜுரம் காய்ச்ச ஒரு 500 செலவு பண்ண, ஊசி போட்ட மாத்திரை வாங்கினேன் சரியாக போச்சு, ஒரு மெடிக்கலில் ஒரு மருந்து வாங்கி குடித்தேன் சரியாக போச்சு, இப்படியே ஓடிடும். பெரிய அளவில் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இருக்காது. இனிமேல் காசு பணம் 10 ரூபா சம்பாரித்து நாம் மிச்சத்துக்கு வரலாம். அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறத இந்த குரு பகவானோட வக்கர நிவர்த்தி காலம் அப்படிங்கிறது கொடுக்குது. அது மாதிரி இந்த குரு பகவானோட வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறதும் பலம் குறைஞ்சி போச்சு. இப்போ குரு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 8ஆம் வீட்டை பார்க்குறாரு, 10ஆவது வீட்டை பார்க்குறாரு, 12ஆவது வீட்டை பார்க்குறாரு. இப்போ பலம் அடைஞ்சிட்டதால இந்த இடம்லாம் புனிதம் அடையுது. இப்போ 8ஆம் இடத்துல ஒரு பார்வை இருந்தது பார்த்தீங்களா, வக்கர காலகட்டத்தில் நிம்மதி இல்லாத ஒரு தூக்கம் இருந்திருக்கும். தூங்கவே நேரம் இல்லை, அப்படியே தூங்கினாலும் எதையாவது ஒன்று கிடக்க ஒன்று போட்டு மனசு அளவாக வச்சுக்கிட்டு தூக்கம் இல்லாமல் எந்திரிச்சு ராத்திரியில் குந்தி இருக்கிறது, அதாலே உடம்பு சரியில்லாமல் போகிறது. 10ஆம் இடம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம், தொழில் நலிவடைஞ்சு போச்சு, வர வேண்டிய பணம் வரல, வாங்கிக்கிட்டு ஏமாற்றி விட்டாங்க, இப்படியெல்லாம் ஓடி இருக்கும். 12ஆம் இடம் அப்படிங்கிறது தேவையற்ற விரைய செலவுகள், ஒரு தொழிலில் நட்டம், தேவையில்லாத வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸுன்னு செலவு பண்ணுறது, மருத்துவ செலவு பண்ணுறது, விவசாயத்தில் நட்டம், இப்படிலாம் ஓடி இருக்கும். இப்போ குரு பலம் அடைஞ்சிட்டதால இந்த 8ஆம் இடத்துல விழுகிற குரு பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு நிம்மதியான உறக்கத்தை கொடுக்கும். எனக்கு ஒன்றும் இல்லைடா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் உணர்வீங்க. ஏன்னா கொஞ்சம் ஜென்மசனி காலகட்டங்கிறதால உடல் பிணியும் இருக்கும், லேசாக மாறு வலிக்குதுரா அப்படின்னா அதை நினச்சிக்கிட்டு ஐயோ நமக்கு எதோ ஆயிடுச்சோ அப்படின்னு தூங்காமல் இருக்கிறது. இனிமேல் அதெல்லாம் இருக்குது, அது கவலைப்பட வேண்டியதில்லை. அது மாதிரி தொழிலும் பார்த்தீங்கன்னா லேசாக முன்னுக்கு வர தொடங்கும். பரவாயில்லடா இந்த தொழில் அவ்வளோதான், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு நினச்சேன், புது யோசனை ஒன்று வந்திருக்கு, செஞ்சு பார்த்தா நல்லா இருக்குது, இதை இனிமேல் விடக்கூடாது அப்படின்னு தொழிலை முன்னுக்கு கொண்டாடலாம். அது மாதிரி நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. பரவாயில்ல ஒரு பையன் வந்தான், நல்லா வேலை செய்கிறான், சொல்கிற பொறுப்பாக பார்த்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வேலையாட்களும் நல்ல ஆட்களாக கிடைப்பாங்கிறது தொழில் வளர்ச்சிக்கு நல்லபடியாக இருக்கும். அதோட 12ஆம் இடத்துல விழுகிற குரு பார்வை இதுக்கு மேலே சுப செலவுகளை கொடுக்கும். நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, வீடு கட்டி பாதியில் நிற்கிது, கடை கட்டி பாதியில் நிற்கிதுன்னு, அது எல்லாமே இதுக்கு மேலே முழுமை அப்படிங்கிறத அடையும். நிறைய கல்யாணம், காட்சி, விருந்து, விசேஷம்னு உறவுகளோட சுப நிகழ்ச்சிகளுக்காக தான் செலவு பண்ணுவீங்க. வீடு கட்டலாம், கட்டின வீட்டை வாங்கலாம், வீடு கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அப்படிங்கிறதால இந்த குரு பகவானோட வக்கர நிவர்த்தி காலகட்டத்தை ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்கும். தை மாதம் 29ஆம் தேதி, பிப்ரவரிக்கு 11ஆம் தேதி தைப்பூச தினத்தன்னைக்கு குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். முருகப்பெருமானுக்கு உகந்த நாளில் அன்றைய தினம் காலையில் விநாயகருக்கு ஒரு கற்பூரம் ஏற்றி விநாயகரை வணங்கிட்டு முருகப்பெருமானுக்கு ஒரு பாலபிஷேகம் அப்படிங்கிறத செஞ்சுட்டு மாலை நேரத்தில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி குரு பகவானை வணங்கிட்டு வாங்க. இந்த வக்கர காலம் உங்களுக்கு ஒரு வரவேற்கத்தக்க மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.